சரி, மாப்பிள்ள ஒரு வாரத்தை கூட சொல்லாம இருக்காரு. இப்பதான் பொண்ணுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சட்டமே இருக்கே. இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. உங்க பொண்ணு நடந்துக்கிறத பார்த்தா நான் ரொம்ப நாளா அவ கூட இருக்க முடியாது. உங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஒருவேளை உங்க அப்பா உயிருக்கு ஏதாவது? சத்தியமா செத்துருக்க மாட்டாரு. அது யாருன்னு என்கிட்ட மட்டுமாவது சொல்லுங்களேன். ஆமா மாப்பிள்ள, காயத்ரி வாழ்க்கை இப்படி சீரழியறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னு என்கிட்ட மட்டுமாவது சொல்லுங்க. மாமா, அது அது நானே மறந்துட்டேன். இது மேரேஜ் போட்டோஸ் மேடம். மேடம், இது எங்களுக்கு மேரேஜ் நடந்ததுக்கான சர்டிபிகேட் மேடம். கஜாவை முழுசா வெளியில கொண்டு வரதுக்கு இந்த 2 ஆதாரம் போதும்ல மேடம்? போதும் காயத்ரி, உனக்கும் கஜாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கான இந்த 2 ஆதாரமே போதும். நாளைக்கே இந்த ஆதாரத்தை கோர்ட்ல தாக்கல் பண்ணி காயத்ரி கஜாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா, அதனால கோர்ட் அவனை தண்டனையில இருந்து விடுவிக்கணும்னு ஒரு மனுவையும் தாக்கல் பண்ணிடுறேன். போதுமா? இது போதும் மேடம். அவன் கோர்ட் தண்டனையில இருந்து தப்பிச்சு என்னோட நேரடி தண்டனைக்கு வரணும். ஆமா, என்ன சொல்றாரு புது மாப்பிள்ள? தன்னை மறந்து கூட உன்னை யாரு கெடுக்க சொன்னாங்கங்கறத வெளியில சொல்லல. சொல்லல மேடம். அந்த விஷயத்துல ரொம்ப அழுத்தமா இருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளவு நாளைக்கு தான் இவ்வளவு அழுத்தமா இருக்க முடியும்? ஒருத்தன் ஊரை ஒரு நாள் ஏமாத்தலாம், இல்ல 2 நாள் ஏமாத்தலாம், ஒரேடியா ஏமாத்த முடியாது. பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்கு வாங்குற பழமொழி உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியும் மேடம். அந்த நம்பிக்கையில தான் அவன் கையால கட்டின இந்த தாலிய என் கழுத்துல நான் வாங்கியிருக்கேன். சத்தியமா சொல்றேன் காயத்ரி, நல்லவங்க நம்பிக்கை காலம் கடந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அந்த வகையில நிச்சயமா நீ இழந்த இழப்புக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். அவன் பண்ணது மகா பாவம். உன்னை கெடுத்து ஊர் முன்னால கேவலமா நிறுத்தினவன அந்த தெய்வம் சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். அவ உன்னை கெடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நீ ஒரு நல்ல வீட்ல குத்து விளக்கா எரிஞ்சுகிட்டு இருந்திருப்ப. அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை ஒரு தேவதையா தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. கெடுத்துட்டான் பாவி. அதுக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சே ஆகணும். ஆமா, அவனோட அக்கா மாமா நிஜமாவே நல்லவங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க மேடம். ஓ, இல்ல ஏதாவது உள் காரணத்தை வச்சு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்ல மேடம். அந்த மாதிரி நடிச்சிருந்தா இந்நேரம் என் பார்வையில அவங்க சிக்கியிருப்பாங்க. நிஜமாவே அவங்க 2 பேருமே என் மேல பாசம் வச்சிருக்காங்க மேடம். கஜா பண்ண தப்புக்கு அவங்களாவது பரிகாரம் தேடிக்கட்டும். ஆமா, உங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல மேடம். எங்க அப்பா என்ன மறந்துட்டாரு மேடம், மறந்துட்டாரு. நான் அவர் ஞாபகத்துல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவர் என்ன தேடி கண்டிப்பா வந்திருப்பாரு. அவர் ஞாபகத்துல நான் இல்ல மேடம், இல்லவே இல்ல மேடம். ஒருவேளை உங்க அப்பா உயிருக்கு ஏதாவது? சத்தியமா செத்துருக்க மாட்டாரு, சத்தியமா செத்துருக்க மாட்டாரு. எங்கேயாவது உயிரோட இருந்து நான் படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் வருவாரு மேடம். நான் நல்லா வாழ்றத பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் அவரா என்ன தேடி வருவாரு மேடம். எங்க அப்பா வர்றதுக்காக நான் நிச்சயமா நல்லா வாழ்வேன், நல்லா வாழ்வேன் மேடம். காயத்ரி, வெங்கட் மேல கோவமா இருக்கிறதா சொன்னியே,
இன்னும் அந்த கோவம் தொடருதா? நான் வேணா வெங்கட் கிட்ட நீ நிஜமாவே மனப்பூர்வமா கஜாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லட்டுமா? ஐயோ வேணாம் மேடம். வெங்கட் கேரக்டர் சும்மா இருக்காது. இந்த ரகசியத்தை ஏதாவது ஒரு ரூபத்துல எக்ஸ்போஸ் பண்ணிடும். நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் நமக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிற ரகசியம் நமக்குள்ளவே இருக்கட்டும். வெங்கட் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் மேடம். நான் சொன்னதுக்காக என் காதல மறந்துட்டு என் தங்கச்சி பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நரக வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கார் மேடம். நான் தெரிஞ்சு அவரோட மனசை நோக்கடிச்சிருக்கேன். He is a gentleman, மேடம். நமக்கு கஜாவை தூண்டி விட்டது யாருன்னு தெரியணும். அது வரைக்கும் நாம இதே நிலையில நீடிக்கணும். நமக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. நான் வெங்கட்ட வெறுக்கிற மாதிரி கண்டிப்பா நடிச்சே ஆகணும். என்ன சொல்றா காயத்ரி? நல்லா இருக்காளா? ஏய், நீ உங்க அம்மா மாதிரி பேசாத. நான் காயத்ரி ஒண்ணும் பார்க்க போல. நான் இத நம்பணுமா? அது உன் இஷ்டம். நான் நடந்ததுதான் சொல்றேன். அவ முதல்ல அம்மாவாகி நிக்கணும், குழந்தைய பெத்துக்கணும் தானே நீ ஏன் புள்ளைய கலைச்ச? இனிமே இங்க இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். நில்லுங்க. இப்ப நிக்கல நான் அப்படியே தற்கொலை பண்ணிப்பேன். பாவி பாவி, என் புள்ள உனக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? என் கருவறையில வச்சு கொன்னிட்டியடா. சின்ன வயசுல இருந்து அந்த கடங்காரி காயத்ரி கிட்ட எல்லா விஷயத்திலயுமே தோத்துட்டே போறேன். நான் அவகிட்ட ஜெயிச்ச முதல் விஷயமே நீதான். ரெண்டாவது விஷயம், உன்னால உருவான இந்த கர்ப்பம். அவளுக்கு முன்னால நான் புள்ளைய பெத்துக்கணும். பாத்தியா, புருஷ விஷயத்துல மட்டும் இல்லடி, புள்ள விஷயத்திலயும் நான் உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு கர்வமா சொல்லலான்னு பார்த்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்ட. அந்த கஜாவால அவ கர்ப்பமாகி எனக்கு முன்னாடி புள்ளைய பெத்துக்கிட்டா. ஐயோ, அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஏய், நீ ஏன் எதையும் கற்பனை பண்ணாத. கஜா காயத்ரி கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டான். அவன் பரோல்ல வந்தவன். பரோல் முடிஞ்சதும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். பரோல் முடிஞ்சு போறதுக்குள்ள காயத்ரிக்குள்ள கருவை உருவாக்கி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காயத்ரி அவனை தொட விட மாட்டான். இது அவளா சொல்றாளா இல்ல ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு சொல்றீங்களா? சந்தேகம் சந்தோஷத்தை சாவடிச்சிரும் பூஜா. நமக்குள்ள எப்ப சந்தோஷம் இருந்திருக்கு? ஏய், நீ உங்க அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள சந்தோஷம் வராது. என்னையும் எங்க அம்மாவையும் பிரிக்க பாக்குறீங்களா? கல்யாணம் ஆனா பிரிஞ்சு போறதா நியாயம். நான் எங்க அம்மாவோட இருக்கிறப்பவே என் குழந்தைய கொன்னுட்டீங்க. இதுல நான் தனியா வந்தா என்னை கொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நம்பிக்கை இல்லாம என்ன எது கல்யாணம் பண்ண? உன் கவனம் காயத்ரி மேல போகும்னு நான் என்ன கனவா கண்டேன்? நீ கல்யாணம் பண்ணது காயத்ரியோட காதலனை தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னதான் காதலி பண்ணல நான் நினைச்சேன். இங்க பாரு, மத்தவங்க மட்டும் மாறணும்னு நினைக்கிற உங்க அம்மா மாதிரி நீயும் இருக்க. அம்மா மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்ல, ஒரு மாதிரி இருக்கிறது தான் தப்பு. ஏய், புள்ளியா இருக்கிற விஷயத்த பூதமா மாத்திர பூஜா. சோ புள்ளியா ஒரு விஷயம் இருக்கிறது உண்மைதானே? வார்த்தையில தப்ப கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. வாழ்க்கையில நிம்மதி இல்லாதப்போ வார்த்தையில நிம்மதி இருந்தா என்ன இல்லனா என்ன? இதுக்கு மேல இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். போ போ. எங்க போயிட போற? கடைசியா இங்க தானே வரணும். வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி, உன் மாமா சொல்ல சொல்ல வீட்ல இருக்காம நீ ஆபீஸ் போயிட்டல்ல? தங்க மேல இருக்கிற கோவத்துக்கு நானும் உன் மாமாவும் உனக்கு ஊறுகாவா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு பிடிக்காத விஷயத்துக்கு நான் என்னைக்குமே போனதே கிடையாது.
தங்க ஒன்னும் லேசுப்பட்டவ இல்லாத ஏன் புருஷனுக்கே பொண்ணு பார்த்தவ. நான் ஒன்னும் தெய்வ பொறுப்பு இல்லையே. எனக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் நல்லது பண்றதுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அவ கல்யாணத்துக்கும் நான் இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. நான் பேசுறது தப்பா இருந்தா நீங்க உங்க கால்ல இருக்கிற செருப்பு கழட்டி என்ன தினம் தினம் அடிங்கத்த. நான் வாங்கிக்கிறேன், தாங்கிக்கிறேன். ஆனா அவ விஷயத்துல என்ன தொந்தரவு பண்ணாதீங்கத்த. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் அஞ்சலி. ஒட்டு கேக்கு உனக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? நான் உனக்கு ரொம்ப நாள் தொந்தரவாவே இருக்க மாட்டேன். சீக்கிரமே கல்யாணம் ஆயிட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் தானே என் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். ஆமா, எப்ப போற? மாமா என் பேர்ல சொத்து எழுதி வச்சு கொஞ்ச நாளே போயிடுவேன். என்னது? என்ன சொன்ன? சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்க போறாங்களா? ஆமா, என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? நீங்க தத்தெடுத்த தங்கத்துக்கு என்ன சொத்து எழுதி வைக்க போறீங்க? என்னோட மொத்த சொத்துல 4ல் 1 பங்கு அவ பேருக்கு எழுதி வச்சிடறேன். என்னடி இது எழவா போச்சு? ஹேய், யாருடி நீ? எதுக்குடி உன் பேர்ல சொத்தை எழுதி வைக்கணும்? இங்க பார், இந்த மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு ஏன் புருஷன். நான் அவரோட மனைவி. சொத்தை எழுதுறதா இருந்தா பொண்ணு அவர் பேர்ல இல்ல என் பேர்ல எல்லாம் எழுதணும். அவர் சம்பந்தமே இல்லாம எதுக்கு உன் பேர்ல எழுதணும்? என் மேல அவ்வளவு பாசம் அவருக்கு. பாசம் இல்ல, வேஷம். மாமா அத்தை மாமா அத்தைன்னு எப்பவுமே நீ போடுற வேஷம். இங்க பார், இது ஒண்ணும் சத்திரமோ சாவடியோ இல்ல. எல்லாரும் வந்து சொத்தை சூறையாடிட்டு போறதுக்கு. இது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து. முக்கியமா எனக்கு மட்டும் சேர வேண்டிய சொத்து. ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எதுக்கு நீங்க வந்த? எதுக்கு வந்த? என் புருஷனை கல்யாணம் பண்றதுக்காக வந்த. அதான் நடக்காம போயிடுச்சுல. வந்த வழியை மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதானடி. போகாம எதுக்குடி இங்கே உட்காந்துக்கிட்டு ஏன் சொத்தை பிரிக்கிற, ஏன் சொந்தத்தை பிரிக்கிற? நானா எதுவும் பிரிக்கல. அவங்க என் மேல இருக்கிற பெரியதால தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. வேணான்னு நான் அப்படியே போய் குறுக்கால விழ முடியும்? விழணும், குறுக்குல விழுந்து தடுக்கணும். இது எதுவுமே எனக்கு வேண்டாம். இது எதுக்குமே நான் தகுதி இல்லாதவ. என் பேர்ல சொத்தை எழுதாதீங்கன்னு சொல்லிருக்கணும். சொல்லாம விட்டது ஓன் தப்பு தானே. காரணம் ஆசை, பேராசை. என்னடி, என்ன மாதிரியே இந்த மாதிரி காரு பங்களா வசதியா வாழணும்னு ஆசையா இருக்க உனக்கு? அதனாலதான் பணத்துக்காக நீ வேஷம் போடுறல்ல? நான் ஒண்ணு பணத்துக்காக வேஷம் போடுற ஆள் கிடையாது. அப்ப அப்ப பணத்துக்காக நான் வேஷம் போடுறவளா? சொல்லுடி, பணத்துக்காக நான் வேஷம் போடுறவளா? பணத்துக்காக நான் ஆசைப்படுறவளா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் பாசத்துக்காக மட்டும்தான் வாழ்றவன்னு எனக்கு நல்லா தெரியும். இது என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வேற என்ன வேணும்? நீ என் மக மாதிரின்னு என் அத்தை என்கிட்ட எப்பவோ சொன்னாங்க. நானே ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி இந்த சம்மதத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. நீ நினைச்ச மாதிரி நானும் சீக்கிரமா போகதான் போறேன். இதுல உனக்கு சந்தோஷம் தானே? ஹேய், நீ மட்டும் போறதா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். போறவ சும்மா போகாம எதுக்கு ஏன் சொத்தையெல்லாம் சுருட்டிட்டு போற? விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஏன் சொத்தை யாருமே சுருட்டிட்டு போக நான் விட மாட்டேன். கட்டுறேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அஞ்சலி. ஆண்டவ என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். வக்கீல் சார், ஆளைய கொல்ல பாக்குற? நீ எல்லாம் எதுக்குடா மண்ணுக்கு மேல பாரமா? நீ செத்தா யாருக்கும் நஷ்டம் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? நான் செத்தா யாருக்கும் நஷ்டம் இல்லையா? ஆமாண்டா. ஒருத்தருக்காவது நீ உதவியா இருக்கியா இல்ல நல்லதுதான் பண்ணிருக்கியா? என்ன சார் நான் நல்லது பண்ணலன்றீங்க? கடைசியா காயத்ரியை கல்யாணம் பண்ணது கூட பெரிய நல்லது தானே? என்ன சார் நான் நல்லது பண்ணலன்றீங்க? கடைசியா காயத்ரியை கல்யாணம் பண்ணது கூட பெரிய நல்லது தானே?
ஊர்ல இருக்கிற எல்லாரும் காயத்ரியை கெட்டு போனவன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா நான் தாலி கட்டினதும் அந்த கெட்டு போனது காணாம போச்சுல, அது நல்ல விஷயம் தானே. அதுக்காக உன்னை பாராட்ட கூடாது, காயத்ரியை தான் பாராட்டணும். நான் சார் இது படிச்சவன் மாதிரி பேசாம குடிகார மாதிரி தெளிவில்லாம பேசுனுக்கிறியா? காயத்ரி கழுத்துல தாலி கட்டினது நான் தான் சார். நீ எங்கடா கட்டின? அவ உன்னை கட்ட வச்சா. தன் மேல விழுந்த கரையை துடைக்கணும்னு காயத்ரி நினைச்சா. அதுக்கு பகடக்காயா பலியாடா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். அவ என்ன உன்னை காப்பாத்துறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்ல. அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிருக்கா. பாருங்க, கண்டதெல்லாம் சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்றாதீங்க. காயத்ரி கண்டிப்பா என்ன காப்பாத்துவா. போடா லூசு. காயத்ரி என்ன பெரிய சட்டம் ஏதையா? சொல்றா சுண்ணாம்பு. காயத்ரி என்ன மொத்த சட்டத்தையும் கரைச்சு குடிச்சவளா? நான் சட்டம் படிச்சவன். சட்டத்தோட சந்து பொந்து எல்லாம் தெரியும். 12ஆம் கிளாஸ் படிச்ச அவளுக்கு என்ன தெரியும்? டேய் இங்க பாரு, உன் மேல ஒரே ஒரு கற்பழிப்பு கேஸ் இருந்து காயத்ரி அதை வாபஸ் வாங்கினா நீ வெளியே வந்துடலாம். ஆனா இப்போ உன் மேல 1000 கேஸ் இருக்கு. ஒரு கேஸ்ல நீ வெளியே வந்தா அடுத்தது இன்னொரு கேஸ் வரும். நான் வர வைப்பேன். அதுல இருந்து நீ வெளியே வந்தா என் நண்பன் இன்னொரு கேஸ் போடுவான். அதுல இருந்தும் நீ வெளியில வந்தா என் அசிஸ்டன்ட் அடுத்தடுத்து உன் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். நீ கோர்ட்ல தாண்டா குடும்பம் நடத்தணும். காயத்ரி கூட குடும்பம் நடத்த முடியாது. எழுதி வச்சுக்க. உன் கடைசி காலம் வரைக்கும் நீ ஜெயில தான் இருக்கணுமே தவிர வெளியில வாழவே முடியாது. நான் வாழவும் விட மாட்டேன். ஏய் என்னடா யாரா நீ? அப்பத்துல இருந்து பாத்துனுங்கிற குரல விட்டுனுங்கிற. நீ என்ன பெரிய கடவுளா? சொல்றா என் சொரக்கா, நீ என்ன பெரிய கடவுளா? ஏய் என்ன வெள்ளாண்டுக்கிறியா என் கூட? தபார், காயத்ரி கழுத்துல கட்டின தாலி தான் என் கையை கட்டி போட்டிருக்குது. இல்லன்னா இந்நேரம் உன் கழுத்துக்கு மேல தலை இருந்திருக்காது. தபார், ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடுறா. நான் ரொம்ப நேரம் எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. டேய் என்னடா வக்கீலிய கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறியா? டேய் நான் கொல்றேன்னு சொல்றது வக்கீல கிடையாது, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுற பைத்தியக்காரன. டேய் வெங்கட்டு, எனக்கு கும்பிடு போடவும் தெரியும், குத்தி கொடலை கிழிக்கவும் தெரியும். உன்னால என் மனைவியோட தங்கச்சி பூஜா தாலி அறுத்துறவனான்னு தான் பாத்துனுக்கிறேன். நீ எல்லாம் இந்த மாதிரி பேசுவ நடந்துக்குவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்காக அந்த கேஸ்ல ஆஜராயிருக்க பாருடா. நீ இல்லைன்னா எனக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்களா? இந்த உலகத்துல நீ மட்டும் தான் வக்கீலா? டேய் நீ காயத்ரியை காதலிச்சது, அது நடக்காம புத்தி பேதலிச்சது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா. உன் மாமியாரு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாங்க. அதனால காயத்ரி எனக்கு கஷ்டான்னு உனக்கு வைத்தறிச்சல் வரலாம், வைத்தறிச்சல் இருக்கலாம். அந்த மாதிரி எண்ணத்தை அத உனக்குள்ளேயே வச்சுக்கோ. வெளியே காட்டினான் வை, நான் வேதனையை காட்டிடுவேன். கோர்ட்டுக்கு போறதும் ஜெயிலுக்கு போறதும் எனக்கு ஒண்ணு புதுசு இல்லடா. 10 நாப்புல இருந்துக்கணும், அதான் உனக்கு நல்லது. தீட்டின மரத்திலேயே கூறு பாக்குறியா? சத்தியமா உன்னை நான் வாழ விட மாட்டேன். சத்தியமா உன்னை வாழ விட மாட்டேன். காயத்ரி கழுத்துல கட்டின தாலி தான் என் கையை கட்டி போட்டிருக்குது. இல்லன்னா இந்நேரம் உன் கழுத்துக்கு மேல தலை இருந்திருக்காது. நான் கொல்றேன்னு சொல்றது வக்கீல கிடையாது, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுற பைத்தியக்காரன. என்ன அருள் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் மேனா இருந்த நீங்க இப்படி பகல் குடிக்காரனா மாறிட்டீங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு பகல் குடிக்கிறது பாய்சனே குடிச்சலாம் போல இருக்கு. என்ன சார் இது? எதுக்கு இந்த கேவலமான நினைப்பு? கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசான நீங்க எதுக்கு சார் பாய்சன் குடிக்கணும்? என்னால காயத்ரி மறக்க முடியல வெங்கட். எப்போ அவ நினைப்பாவே இருக்கு. ஐயோ, நான் ஒன்னு சொல்லட்டுமா? காயத்ரி நல்லவளாவே இல்ல, முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ கஜா கூட சேர்ந்து கெட்டு போயிட்டா. மறந்துருங்க சார், நான் சொல்றேன், காயத்ரி செத்து போனதா நினைச்சுக்கோங்க. ஐயோ,
அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. காயத்ரி எனக்குள்ளதான் இருக்கா. அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. சார் தப்பான பேச்சு சார். உங்களை நம்பி உங்க வைஃப் இருக்காங்க. ஊர் உலகத்துக்கு அவ என் வைஃப். பர்சனலா கிடையாது. வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார். இது வரைக்கும் அஞ்சலி நான் தொட்டது கூட கிடையாது. காயத்ரி இருந்த இடத்துல, காயத்ரி இருக்க வேண்டிய இடத்துல அந்த அஞ்சலியை கண்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. சார் நீங்க இவ்வளவு ஓப்பனா சொல்றதுனால நானும் உண்மையை ஒத்துக்கிறேன். என்னாலையும் காயத்ரியை மறக்க முடியல. கஜாவை கல்யாணம் பண்ணிக்காதன்னு அவ காலில் விழாத குறையா போய் கெஞ்சி கதர்ன. அவ கேட்கலையே. நம்ம பேச்ச கேட்காதவ எக்கடி கட்டு போனா நமக்கு என்ன சார்? மறந்துருங்க சார், மறந்துருங்க. இல்ல 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 வெங்கட், காயத்ரி எனக்கு வேணும்.